ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியான டவுட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்களும் இதுக்கப்புறம் தர்ஷன் போறீங்க இல்ல முக்கியமா ஏதாவது டவுட் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான சர்வதர்ஷன டோக்கன் காலையில ஒரு 8:45 9 மணிக்குள்ள கம்ப்ளீட்டா எல்லா ஸ்லாட்டுமே தீர்ந்துருச்சு. இன்னைக்கு மொத்தமா எவ்வளவு டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா 25,000 டோக்கன் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ காலையில ஒரு 8:45 9 மணிக்குள்ள எல்லா டோக்கனுமே கம்ப்ளீட்டா வந்து தீர்ந்துருச்சு. ஸோ 8:20க்கு கூட என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டோக்கன் சீக்கிரம் தீர்ந்துருச்சு அப்படின்றனால கூட்டம் வந்து ஹெவியா இருக்கா திருமலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ நார்மலா தான் இருக்கு. நேத்துமே இந்த சர்வதர்ஷன டோக்கன்ல ஒரு நிறைய பேர் தர்ஷன் பார்த்துட்டு வந்தவங்க எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரம், சிலர் வந்து 2 மணி நேரத்துக்குள்ள சாமி வந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்பவே ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தாங்க. அது இல்லாம ரூ. 300 தர்ஷன்ல கூட ஒரு சிலருக்கு வந்து ஒரு 1 1/2 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டாங்க. சேவா டிக்கெட், ஆர்ஜித சேவா, அதே மாரி கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, இந்த மாதிரி சேவா டிக்கெட் வாங்கிட்டு போறவங்க கூட வந்து சேவா முடிச்சதுக்கு அப்புறம் மூலவர் தரிசனம் பார்க்கலாம். சுபதம் இன்றி வழியா போயிட்டு இதுலயுமே வந்து ஒரு சிலர் சொன்னாங்க ஒரு 1 1/2 மணி நேரத்துல முடிச்சுட்டோம்னா, ஒரு சிலருக்கு 3 மணி நேரம். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க போன டைம் காலையில ஒரு 11 11:30 மணிக்கு வந்து விஐபி தர்ஷன் டைம் அப்படின்றனால எங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு. ஸோ எங்களை வந்து ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க கம்பார்ட்மெண்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மீதி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம டோக்கன் இல்லாம போகக்கூடிய தர்ஷனுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து டிடிடியோட அபிஷியல் அப்டேட் படி 16 மணி நேரம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வந்து 9 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆயிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு கூட்டம் வந்து நார்மலா தான் இருக்கு. ரொம்ப ஹெவியான க்ரௌட் அப்படின்றது இல்ல. ஸோ இதெல்லாம் விட தர்ஷனுக்கு கூட அவ்வளவு நேரம் எங்களுக்கு டைம் ஆகல. ஆனா வந்து லட்டு கவுண்டர்ல நாங்க லட்டு வாங்குறதுக்கு தான் ஒரு சிலர் 1 1/2 மணி நேரம் நம்ம சேனல்ல கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ தர்ஷன் கூட நாங்க சீக்கிரம் முடிச்சிட்டோம். ஆனா லட்டு வாங்குறதுக்கு 2 ஹவர்ஸ் வந்து நாங்க வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எதனால இவ்வளோ லேட்டு, ஏன் இவ்வளோ க்ரௌடா இருக்கு, என்ன ஏதுன்னே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ லட்டு கவுண்டர்ல லட்டு வாங்க போய் தான் நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எதனால அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து லட்டுல வெயிட்ல ப்ராப்ளம் இருக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க கூட ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு இப்போ டிடிடியோட ஸ்டாஃப் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க வாலண்டியர்ஸ் அந்த மாதிரி போட்டு தான் இப்போ கவுண்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அதனால கூட லேட் இருக்கலாம். இது வந்து முன்னாடி நியூஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நேத்துக்கான தர்ஷன் அப்டேட்டா இருக்கு. மேபி இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காலையில டோக்கன் தேர்ந்துருச்சு அப்படின்னாலும் திருமலையில வந்து வெளியில அதாவது லட்டு கவுண்டர் அதுக்கப்புறம் வந்து கோவிலை சுத்தி இருக்க இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌடு பார்க்கக்கூடியதா இருக்கு. பட் லைன்ல வெளியில எல்லாம் வந்து அதிகமா நிக்கிறாங்க, வெயிட் பண்றாங்க அந்த மாதிரி இல்ல. எல்லாமே கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப காலையில வந்து விஐபி தர்ஷன் மாத்தினனாலையும் நைட்டு ஸ்டே ஆகுறவங்க காலையிலேயே தர்ஷன் பார்த்துட்டு வந்துருவாங்க இல்லையா? ஸோ அதனாலயும் நிறைய பேத்துக்கு இந்த டோக்கன் இல்லாம போற சிஸ்டத்திலையும் ஓரளவுக்கு ஒரு 10 15 மணி நேரத்துக்குள்ள சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஆவரேஜா 10ல இருந்து ஒரு 15 சில டைம் 20 ஆகுது. ஸோ இதுதான் ஆவரேஜ் டைமா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் அப்படின்னு பார்த்தோம்னா 300 தர்ஷன் எங்க எப்பங்க ஓப்பன் ஆகும்? நாங்களும் கமெண்ட் பண்ணி கேட்டு கேட்டு எங்களுக்கு முடியல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றீங்க. நமக்குமே அப்டேட் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லை. நாமளுமே கேட்டுட்டு தான் இருக்கோம். டிடிடி கஸ்டமர் கேருக்கு கேட்டாலும் அவங்க வந்து இப்போ இந்த லாஸ்ட் வீக் அதாவது சண்டே வந்து எந்த அப்டேட்டும் வராது. வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சாட்டர்டே வரைக்கும் அதோட அப்டேட் வரும். கண்டிப்பா இந்த கம்மிங் மண்டே இல்லைன்னா டியூஸ்டேல வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா கஸ்டமர் கேர்ல அப்படிதான் சொன்னாங்க. 500 தர்ஷன் ஓப்பன் ஆகாதுங்க. இனி வந்து ஜனவரி மாசத்துக்கு தான் ஓப்பன் ஆகும். இந்த வாரம் உங்களுக்கான அப்டேட் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே இல்லை. என்ன ரீசன்னால இவ்ளோ லேட் ஆகுது அப்படின்றதா புரியல. ஏன்னா இப்போ 18ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ 19, 20, 20ஆம் தேதிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் எல்லா அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 300 தரிசனமும் அந்த மாரியே வந்துருச்சு. ஸோ நெறைய பேர் வெயிட் பண்றாங்க அப்படின்றனால, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நெறைய பேருக்கு சீக்கிரம் டிக்கெட் புக் ஆகறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நெறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. ஸோ நியூ இயர் போகணும், வைகுண்ட ஏகாதசி போகணும். ஸோ இது 2ம் அடுத்தடுத்து வருது அப்படின்றனால, கண்டிப்பா நெறைய பேர் ட்ரை பண்ண சான்சஸ் நெறைய இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி சர்வர் எரர்லாம் வந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 2 சோர்ஸ்ல ட்ரை பண்றதுக்கு இப்பவே ரெடி பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா,
ஏன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு 500 ரூபா தர்ஷன் பத்தி அவங்க எந்த அப்டேட்டுமே ஸ்டில் நவ் வந்து கொடுக்கல. நாங்க வைகுண்ட ஏகாதசிக்கு 500 ரூபா தர்ஷனமும் கொடுக்குறோம்னு. சப்போஸ் நமக்கு 300 ரூபா கிடைக்கலனாலும் இதை ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க எதுவுமே கொடுக்கல. மேபி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். 300 ரூபாய் அப்டேட் ஆகட்டும், எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோ வரும். அதனால ஒன்றும் வரி பண்ணாதீங்க. நேத்து கூட ஈவினிங் 6 மணிக்கு கீழ் திருப்பதியில இருக்க மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் நிறைய பேர் ரூம்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எப்பங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுமே வந்து எவ்வளவு ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுலயும் ஒரு சில நாட்கள் வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயும் கேன்சல் ஆன ரூம்ஸுமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 19ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதோட புக்கிங் டீட்டெயிலும் கொடுத்திருந்தேன். ஒரு சிலர் வந்து புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏசி ரூம் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது நிறைய பேர் கேட்ட இந்த டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாசம் நாங்கள் அங்க பிரதர்ஷனம் பண்ணணும், எங்களுக்கு வந்து டோக்கன் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. மார்கழி மாசம்னா இப்போ ஜனவரி மாசத்துல இருக்கக்கூடிய நாட்கள் தான் நம்ம மார்கழி மாசம் வந்து பார்க்கலாம். ஆனா வந்து 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நியூ இயர் நல்லா கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. 2ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி இருக்கு. ஸோ அந்த 10 நாளும் கண்டிப்பா இருக்குமா என்னன்றது டவுட் தான். மேபி இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் தான், அதுல நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து பாத்தீங்கன்னா 12, 13, 14ஆம் தேதி வந்து தை 1. ஸோ 12, 13 அந்த 2 நாள் தான் இருக்கு. ஸோ அந்த மார்கழி மாசத்துல கிடைக்கிறது ரொம்ப டவுட் தான். பட் ஆன்லைன்ல தான் ஓப்பன் பண்ணுவாங்க, ஆஃப்லைன்ல எங்கேயுமே கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும்போதே புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும், 2 நிமிஷத்துல கம்ப்ளீட்டா புக் ஆயிடும். இன்னும் ஒரு சிலர் வந்து அதிகமா கேட்டிருக்கிறது வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு விஐபி ரெக்கமெண்டேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்றது ரொம்ப ரேர் தான். மேபி அது கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2000 டிக்கெட் கொடுக்குறாங்க, அதுல நீங்க போகலாம். அதுலயும் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சா அந்த டிக்கெட்டு, இல்லைன்னா வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. ஆன்லைன்ல வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்லைன்லயே நீங்க கீழ் திருப்பதியில இருக்க மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். டொனேஷன் பண்ணி டோக்கன் வாங்கலாம். அது இல்லாம திருப்பதி ஏர்போர்ட்லயும் ஒரு கவுண்டர் ஓபன் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. ஸோ அந்த 2 இடங்கள்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஜனவரி மாசம் நீங்க தரிசனம் போற பிளான் இருக்கு, இலவச தரிசனம் ஆகட்டும், 300 ரூபாய் தரிசனம் ஆகட்டும், என்ன தரிசனமா இருந்தாலும் ஆன்லைன்ல ரூம் ஓபன் ஆகும் போதே புக் பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு ரூம் வந்து ஓபன் பண்ண மாட்டோம்னு சொல்லி முன்னாடியே டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்க போய் ஆஃப்லைன்ல பண்ற மாதிரி இருக்கும். 1, 2, 3. ஸோ ஏகாதசி, துவாதசி, அது இல்லாம நியூ இயர் 3 நாள் வருது. அதே மாதிரி டிசம்பர் 29ஆம் தேதியும் சொல்லியிருந்தாங்க, அது ஆனால் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன்ல பண்ண முடியாது. நீங்க கீழ் திருப்பதியில ஓப்பன் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த ரொம்ப விசேஷமான நாட்கள்ல கூட்டம் அதிகமா இருக்கும். நிறைய பேத்துக்கு ரூம்ஸு தேவைப்படும் அப்படின்னும் போது நமக்கு காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆன்லைன்ல கிடைச்சா புக் பண்ணுங்க, இல்லைன்னா கீழ் திருப்பதியில நீங்க ட்ரை பண்ணி ஸ்டே பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனா இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்த டவுட் வந்து, இப்போ டிடிடியோட கண்ட்ரோல்ல இருக்க மற்ற லோக்கல் டெம்பிள்லையும் இந்த வைகுண்ட துவார தரிசனம் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா டிடிடி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து லோக்கல் டெம்பிள்ஸ்லயும் வரக்கூடிய டிவோட்டிஸ்க்கு வந்து இந்த வைகுண்ட துவார தரிசனம் வந்து அவங்க ஈஸியா சாமி பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜேஇஓ வந்து ஒரு ப்ரெஸ் அப்டேட் கொடுத்திருந்தாரு. அதுவுமே நம்ம சேனல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ எந்தெந்த கோவில்கள் அப்படின்றது டிடிடி சொல்லுவாங்க. இப்போதைக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதே மாதிரி திருமலை திருப்பதியில இருக்க கோவில்கள் மட்டும் இல்லாம மற்ற தமிழ்நாட்டில எல்லாம் இருக்கு இல்லையா கோவில்கள், டிடிடியோட கோவில், அங்கேயுமே இந்த வைகுண்ட துவார தரிசனம் கண்டிப்பா இருக்கும். ஸோ என்னால திருமலை போக முடியல, எங்க ஊர்ல கோயில் இருக்குன்னா நீங்க அங்க கூட துவார தரிசனம் வந்து போகலாம். ஸோ வர்ற வீக் வந்து நமக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வரத்துக்கு இருக்கு அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும், அதோட அப்டேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் ஓப்பன் ஆகும். அது இல்லாம வந்து உங்களுக்கு கீழ் திருப்பதியில ரூம்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த குழந்தைய கூட்டிட்டு போற தர்ஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஜனவரியில போகலான் இருக்கோம், எங்களுக்கு வந்து சுபதம் என்ட்ரியில வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரே ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஃபெஸ்டிவல் டைம்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த நாட்கள்ல போற பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி 2ல இருந்து 11ஆம் தேதி வரைக்கும், 28ஆம் தேதி ரத சப்தமி, இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல போறீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிட்டே போயிருங்க. மீதி நார்மலான டேஸ்ல நீங்க சுபதம் என்ட்ரியில போயிட்டு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து நீங்க தர்ஷன் டிக்கெட் வாங்கி சாமி வந்து பார்க்க முடியும். பேரண்ட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு இந்த வீடியோல நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேற எந்த லேட்டஸ்டான அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். தரிசனம் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை
நான் இவ்வளோ நேரம் தர்ஷன் பார்த்தேன், எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் உங்களோட தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதுல ஜாயின் பண்ணிட்டு கூட உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அதுல ஷேர் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு டிக்கெட் புக்கிங்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, கிளியர் பண்ணிக்கணும்னாலும் அது வழியே நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.